அடுத்து சிறப்புரையாக தொல்காப்பியர் காட்டும் அறிவுடைமை என்னும் தலைப்பிலே அரசு கலைக்கல்லூரியிலே இருந்து பேராசிரியர் வந்து விருப்ப ஓய்வு பெற்ற பாலசரஸ்வதி ராமச்சந்திரன் ஐயா அம்மா அவர்களை ஒரே நிகழ்த்த அழைக்கின்றோம். வாங்க இப்படி வந்துடுவோம். நான் அது சரி பண்ணிடுறேன் கேமரா குட்டி. அதில் இல்லைங்களா வேணுங்களா? இது பேசணுமா? இதில் இல்லைன்னு நினைக்கிறீங்க அவன் அனைவருக்கும் வணக்கம், மகிழ்ச்சி. தொல்காப்பியர் என்கின்ற ஒரு தமிழ் இலக்கண நூல் நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல். அதை ஒவ்வொரு தமிழரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மிகச்சிறந்த அறிவு நூல்தான் இன்றைக்கு நம் தலைமை உரையில் அவர்கள் சொல்லியது போல தமிழ்நாட்டின் மீது அனைவருக்கும் எல்லா வளங்களும் பெற்றிருக்கின்றது. அப்படிங்கிறதுக்கு காரணம் நாம் தொல்காப்பியருடைய பரம்பரை. நமக்கு கிடைத்த தொல்காப்பியம் திருக்குறளும் நம்மை மிக அழகான அறிவான வாழ்க்கைக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதற்கண் இந்த வாய்ப்பை நல்கிய தொல்காப்பிய பேரவை தலைவர் புலவர் காளியப்பன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கி, அடிகளார் அவர்கள் பேரூர் தமிழ் கல்லூரியை சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு, தமிழுக்காக தமிழ் வாழணும், தமிழ்தான் வாழ வைக்கின்றது அப்படிங்கிற வகையில் நம்ம எல்லோரையும் ஒவ்வொரு மாதமும் இங்கே அழைத்து வந்து இந்த தொல்காப்பியத்தினுடைய பெருமையையும் தொல்காப்பியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இந்த சங்கத்திற்கு நான் தலைவணங்கி, இங்கு தமிழுக்காக வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் சான்றோர்களாக உங்களை நான் மதித்து வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். தொல்காப்பியத்தில் அறிவுடைமை அப்படிங்கிற பொழுது முழுக்க முழுக்க தொல்காப்பியம் அறிவு. அதை நாம் எப்படி அறிவுடைமைங்கிற தலைப்பை கொடுக்கின்ற பொழுது அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்கின்றலாம் என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு இன்று எப்படியெல்லாம் அது பயன்படுகிறது அந்த நிலையில் நாம் பார்க்கின்றத தான் இந்த தொல்காப்பியத்தின் அறிவுடைமையாக சொல்லலாம். தொல்காப்பியத்தில் எல்லாமே இருக்குது. கணிதம் இருக்கிறது, புவியியல் இருக்கிறது, நிலப்பாகுபாடு, உளவியல் இருக்கிறது, கற்பியலும் களவியலும் அவ்வளவு உளவியலை நமக்கு சொல்கிறது. தாவரவியல், கருப்பொருளும் அதை தொல்காப்பியர் வகுத்திருக்கின்ற கருப்பொருள் தாவரவியலையும் விலங்கியலையும் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி எல்லா வகையிலும் தமிழ்தான் எல்லா அறிவையும் அப்பொழுது தந்திருக்கிறது. மொழியும் அறிவும் வேறு இல்லை என்று அதைத்தான் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். இந்த மொழி மூலமாக எல்லா அறிவையும் நாம் பெற்றிருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இந்த தொல்காப்பியருடைய அந்த நூல் அமைப்பு நமக்கு தொல்காப்பியம் படித்தவர்களுக்கு தெரியும். குழந்தைகள் மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். 3 பெரும் பிரிவுகளாக எழுத்து, சொல், பொருள் என்கின்ற 3 இலக்கண அமைப்பை பெற்றிருக்கின்றது. இந்த எழுத்ததிகாரம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம அகரம் தொடங்கி எல்லா 247 எழுத்துக்கள் தமிழில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வகுப்பில் இலக்கணத்தில் சின்ன பள்ளிக்கூட வகுப்பில் படித்ததை அது தொல்காப்பியர் சொன்னது தான் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும். நம்ம இலக்கணம் இந்த இங்கிறது 12 உயிரெழுத்துகள் இருக்குது, 18 மெய்யெழுத்துகள் இருக்குது அப்படின்லாம் படிக்கிறோம். அது தொல்காப்பியர் சொன்னது. இன்று நீங்கள் அந்த பாடத்தை எல்லாம் படித்து கொண்டு தமிழை அவ்வளோ அழகாக கவிதை எழுதுகின்றீர்கள், தமிழை படிக்கின்றீர்கள் என்றால் அதற்கு காரணம் தொல்காப்பியம்.
தொல்காப்பியம் அந்த எழுத்துக்களை எல்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. அகர முதல் நகர இருவாய் 30 என்பங்கிறார். முதல்ல எழுத்துகள் 30 இருக்குது. அதிலிருந்து தான் மற்ற எழுத்துகள் அப்படிங்கிற அந்த நூற்பாவை தொடங்குறாரு. அதுதான் தொடக்கம். தொல்காப்பியத்தினுடைய முதல் நூற்பா அதுதான். அப்போ அந்த முதல் நூற்பால் அது 30 எழுத்துகள் தனித்தனியாக தனி எழுத்துக்களாக இருந்து மற்ற எழுத்துக்கள் எல்லாம் பிறக்கின்றன்னு சொல்கிறார். இப்போ தொல்காப்பியருடைய அந்த அமைப்பு முறை எப்படி போகுதுன்னு பார்த்தோம்னா, முதல்ல அந்த அகர முதல் நகர இருவாய் 30ன்னு சொன்னதுக்கப்புறம் சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையேன்னு சொல்வார். அப்போ 3 எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்களாக இருக்கின்றன. இந்த 30 எழுத்துகளும் தனி எழுத்துக்களாக இயங்குகின்றன. இவை எல்லாம் பிற எழுத்துக்களை உருவாக்குகின்றன. இந்த 3 எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நூற்பால் எப்படி தொடங்குறாரு, அவைதான் சொல்லி ஆரம்பிப்பார். அது தொல்காப்பியத்தினுடைய அமைப்பு அவ்வளோ அழகாக செறிவாக நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. முதல்ல சொன்னது நமக்கு தெரியாது. முதல்ல கடைசியில் என்னன்னு தான் பார்ப்போம். கடைசியில் நூற்பால் என்ன வரி இருக்குது, சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே அப்படின்னு சொன்னதுனால அடுத்தது அவைதான். அந்த 3 என்ன, குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஆயுதம், இந்த 3ஐயும் சார்பெழுத்துகளாக தொல்காப்பியர் சொல்கிறது. இது அமைப்பு முறையில் நம்ம தொல்காப்பியர் கொண்டு போகிறத பார்க்கலாம். இந்த எழுத்ததிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல்களை வைத்திருக்கிறார். தொல்காப்பியருக்கு என்ன காரணம்னு தெரியல, பிடித்ததா இல்லை அதோடைய அந்த மரபா, எந்த காரணம்னு தெரியல. 10ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் குறைச்சிருக்கிறாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஒவ்வொரு 3 அதிகாரங்களிலும் 9 இயல்கள். நம்ம தொல்காப்பியருடைய அந்த போற்றி சொல்லும் பொழுது கூட 27 இயல்கள் ஏம்பினாய் போற்றிங்கிறத நம்ம ஒவ்வொரு மாதமும் அதை சொல்கிறோம். அப்படி அந்த போற்றி சொல்லும் பொழுதே தொல்காப்பியத்தினுடைய அறிவை நம்ம அப்படியே பெறுகின்றோம். அவ்வளோ அழகாக இருக்கும் அது சொல்லும் பொழுது. அப்படி அந்த இயல்கள் அமைத்திருக்கிறாரு. அதில் எழுத்து நிறைய, ஒவ்வொரு நூற்பாவையும் பற்றி பேசணுன்னா நமக்கு நிறையா இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது தொல்காப்பியத்தில். நம்ம எவ்வளோ முடியுமோ சுருங்க கூறி விளங்க வைத்தல்ங்கிற வகையில் மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதில் தொல்காப்பிய அந்த பிற எழுத்ததிகாரத்தில் எல்லா எழுத்துகளும் எப்படி வருது, எப்படி நமக்கு இருக்குங்கிறத சொன்னார். பிறப்பியல்னு ஒன்று சொல்கிறார். அது முழுக்க அறிவியல். எப்போ தமிழை நம்ம மிக அழகாக தொல்காப்பியர் சொன்ன மாதிரி எப்படி உச்சரிக்கணுமோ, எழுத்துகள் எங்கிருந்து பிறக்குதுன்னு சொல்கிறார். அது வேறு எந்த மொழியிலும் நம்ம பார்க்க முடியாத ஒன்று. அப்போ அந்த தொல்காப்பியத்தில் பிறப்பியலில் நமக்கு அந்த எப்படி எழுத்துகள் ஒவ்வொரு எழுத்துக்களும் பிறக்குது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, உண்டி முதலா முந்து ஒளி தோன்றி கழுத்தினும் மிடரினும் நெஞ்சினும் தலையினும் நிலையி பல்லும் நாக்கும் இதழும் நாவும் ஒரே நிமிஷம் பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட என்முறை நிலையான் எல்லா எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பின் ஆக்கம் வேறு இயலங்கிறார். அப்போது நம்மளுடைய காற்று அடிவயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது தலையில், கழுத்தில், நெஞ்சில் தங்கி நாக்கு, இதழ்கள், அன்னம், பல்லு இதெல்லாம் முயற்சி செய்ய எழுத்துகள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது எவ்வளோ ஒரு ஆய்வு. இதை எழுத்துகள் எப்படி நமக்கு வருது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான ஒரு செய்தியாக தொல்காப்பியர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அது முதல்ல நம்ம காற்று கழுத்தில் தங்கி இருக்கின்ற பொழுது உயிர் எழுத்துகளும் நமக்கு தெரியும். மெய்யெழுத்துகளில் வல்லினம், மெல்லினம், இடையின எழுத்துகள் இருக்கின்றன. அந்த இடையின எழுத்துகளும் பிறக்கின்றன அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார். அப்போ காற்று கழுத்தில் தங்கி இருக்கும் பொழுது வாய் திறக்கும் பொழுது வாய் திறந்தால் போதும் பிறந்துடும். இப்படி ஒவ்வொரு இதழ் குவியும் பொழுது சொல்லும் பொழுதே நம்மளே உச்சரிக்கின்ற பொழுது நமக்கு தெரிகிறது. அந்த காற்று கழுத்தில் தங்கியிருந்து வெளியே வருகின்ற பொழுது நம்மளுடைய வாயை திறக்கின்ற பொழுது பிறக்குது. ஐ சொல்லி பார்த்தா தெரியும். அந்த நாக்கினுடைய அடிநாக்கு மேல் அன்னத்தை போய் தொடரும் பொழுது அந்த ஐ 5 எழுத்துகள். இப்படி உயிரெழுத்துகள் 12 நமக்கு எப்படி பிறக்கின்றன அப்படிங்கிறத காற்று கழுத்தில் தங்கி இருக்கின்ற பொழுது இந்த முயற்சிகளில் எழுத்துகள் பிறக்கின்றன சொல்கிறத பார்க்குறோம்.
அதே மாதிரி மெய்யெழுத்துகள் 18 மெய்யெழுத்துகள் நமக்கு காற்று நெஞ்சில் தங்கி இருக்கின்ற பொழுது நம்மளுடைய நாக்கு இதழ்கள் முயற்சி பண்ணுகின்ற பொழுது அதை பிறக்கின்றன அந்த 18 எழுத்துகளும். அப்போ அந்த நாக்குங்கிறதை எப்படி பிரிக்கிறார்? முதல்ல அடிநாக்கு, இடைநாக்கு, நுனி நாக்கு. நம்ம ஆரம்பத்தில் இது முதல் நாக்குன்னா நம்ம நுனி நாக்கு சொல்லி நினச்சிடக்கூடாது. முதல் நாக்கு முதல் அன்னம், இடைநாக்கு இடை அன்னம், நுனி நாக்கு நுனி அன்னம். இப்படி எழுத்துகள் பிறக்கின்ற அந்த மிக அழகான இதை வந்து நம்ம இதில் எழுத்தில் பார்க்குறோம். அதில் முதல்னா முதல் அன்னம், அடி நாக்கும் அடி அன்னமும் போய் அப்படியே தொட ஒவ்வொரு இடத்துல அது சொல்லுகின்ற வார்த்தைகள் வந்து தொல்காப்பியத்தை பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஒரு இடத்துல ஒற்றம்பர் அழுத்து சொல்லணும், வருடம்பர் லேசாக தடவணும் நாக்கு. அந்த மாதிரி வேறுபாட்டை தொல்காப்பியர் சொல்கின்ற அழகு நம்ம சிறப்பாக இருக்கும். இடை அன்னம் இடை நாக்கு, நுனி நாக்கும் நுனி அன்னமும். இப்படி ஒவ்வொரு மெய்யெழுத்துகளும் நுனி நாக்கு பறந்து ஒற்ற, நுனி நாக்கு நல்லா தடிச்சு ஒற்ற சொல்லி பாருங்க தெரியும். நான் அப்படின்னு நுனி நாக்கா போய் நம்ம ஒற்றக்கூடாது, அது கொஞ்சம் தடிமனாகணும். பறந்து ஒற்றங்கிற வார்த்தையை தொல்காப்பியர் பயன்படுத்துகிறார். நுனினா அன்னம் ஒற்ற நுனினாவும் அன்னமும் இந்த இடத்துல பறந்து இல்லை, தானாங்கும் போது பறந்து. அடுத்து அதாவது வல்லின ரகரமும் இன்னொரு அந்த ரன் நகரம், அதுக்கு பேர் என்ன? ரன் நகரம். ரெண்டு சொல்லி நான் சொல்லுவீங்க இல்லையா, அது ரன் நகரம். அது ரெண்டும் பிறக்கின்ற பொழுது அந்த நுனி நாக்கு போய் மேலே அன்னத்தை ஒற்றணும். அதுதான் அங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்தது அந்த நுனி நாக்கும் அன்னமும் லேசாக வருட இடையின ரகரமும் நமக்கே உரிய தமிழுக்குரிய அழகான சிறப்பு லகரம் அது வருடங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் தொல்காப்பியர். இதை பார்க்கின்ற பொழுது அந்த உச்சரிப்பு நம்ம மிக எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த எளிமையான அந்த கற்றுக்கொண்டு அந்த தமிழை நாம் அப்படி உச்சரிக்கின்ற பொழுது தான் தமிழ் செந்தமிழ் எனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே பாரதியார் சொன்னது மாதிரி தமிழ் அவ்வளவு சுவையாக இருக்கும். நம்மளுடைய காதில் தேன் பாய்ந்தது போல இருக்கும் எப்பொழுது தொல்காப்பியர் சொன்னது போல மிக அழகாக அதை உச்சரிக்கின்ற பொழுது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு எழுத்து இதழ் இணை ஏந்து இதழ் ஏந்து ஈஸிது ரொம்ப எளிமையாக சொல்லி பார்த்தாலே போதும். தொல்காப்பியர் எவ்வளவு எளிமையாக சொல்லியிருக்காருங்கிறது நம்ம அதை படித்தாதான் தெரியும். தொல்காப்பியத்தை நம்ம போய் படித்தோம்னா தெரியும். ஒரு இலக்கண நூல்லாம் பயந்துக்கவே வேண்டாம். அந்த அழகான அந்த நூற்பாக்கள் எல்லாமே மிக அழகாக ஒரு கவிதையை படிப்பது போல இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான வார்த்தை பயன்படுத்துறது அப்படிங்கிற நயத்தை தொல்காப்பியத்துடைய எழுத்ததிகாரத்திலேயே இவ்வளோ அழகாக இருக்கும். நிறையா ஒரு புணரியலெல்லாம் சொல்லும் பொழுது அந்த உயிரேற்று புணல் உயிர் மயங்கியல்ங்கிற வார்த்தையை சொல்கிறார் தொல்காப்பியர். நன்னூலார் உயிரேற்று புணரியல் மெய்யேற்று புணரியல்னு சொல்லுவார். ஆனால் தொல்காப்பியர் உயிர் மயங்கியல் புள்ளி மயங்கியல் அப்படிங்கிறது, அதாவது மெய்யெழுத்துகள் கடைசி ஈற்றெழுத்தாக இருக்கின்ற பொழுது வேறு எழுத்தோடு சேர்ந்து சொற்றொடர் உருவாகும் பொழுது என்ன நிலை வரும் அப்படிங்கும்போது பொதுவாக சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்கிறார். உதிமரக்கிழவி, யாமரக்கிழவி. அப்போ அந்த மரப்பெயர்கள் முன்னாடி மரம் யா உதி அப்படிங்கும்போது இகரத்தை இறுதியாக இருக்கும், அகரத்தை இறுதியாக இருக்கும். அதுக்கெல்லாம் பொதுவான விதி இருக்குது. வல்லினம் மிகும் அல்லது எழுத்துகள் மாறும் மெல்லியல் அதோட இன எழுத்துக்கள் தோன்றும்லாம் சொல்லுவார். அப்போ பொதுவாக சொன்னதோட ஒவ்வொரு மரத்தையும் புளிமரக்கிழவி புளிய மரம் நம்ம சொல்லலை. அது எப்படி அந்த சாரியை எழுத்துக்கள் நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா, சொற்களுடைய அந்த பகுபத உறுப்புகள் இல்லையா, சந்தி சாரியை பகுதி விகுதின்னெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான அந்த இதையெல்லாம் எப்படி அது சேர்கின்றது, ஒவ்வொரு பெயருக்குள்ளேயும் எப்படி அந்த எந்த சாரியை நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த எழுத்து அதிகாரத்தில் மிக அழகாக பார்க்கலாம். நிறைய ஒவ்வொரு தனித்தையும் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது. விடக்கூடாது ஒரு எழுத்தையும் ஒரு சொல்லையும் நம்ம விடக்கூடாது. தொல்காப்பியர் எவ்வளோ நுட்பமாக அதை கொண்டு போயிருக்கான்னு தெரியுது. பொதுவாக சொல்லிட்டு போகிறது வேறு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி வரும்பா தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதாக மிக அழகாக புணரியல் இலக்கணம் எல்லாம் சொல்லியிருக்காரு தொல்காப்பியர்னு எழுத்ததிகாரத்தில் பார்க்குறோம். சொல்லதிகாரத்தில் நிறையா சொற்கள் பற்றி நமக்கு அதில் பெயர் சொல் இடைச்சொல் வினைச்சொல் எல்லாம் எப்படியெல்லாம் வரும், அவற்றுடைய இது பெயர்னாலே என்ன சொல்கிறாருன்னா
ஒன்றா அக்ரிணை பெயர் அல்லது உயர்திணை பெயர். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பெயர் சொற்கள்னு எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும்? ஒன்றா பெயர் அக்ரிணை பெயராக இருக்கணும் அல்லது உயர்திணை பெயர், 2 தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம வேறு மொழிகளெல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த உயிரற்ற பொருள்கள்லேயே ஆண்பால் பெண்பால்லாம் இருக்கும். ஆனால் தொல்காப்பியர் நமக்கு தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வச்சுருக்கோம் அழகாக? அந்த உயர்திணைங்கிறது மக்கள் தான், வேறு யாரும் இல்லை. இந்த மக்களில் தான் ஆண்பால் பெண்பால் பார்க்க முடியும். அக்ரிணை அப்படி இல்லை, எல்லாம் மொத்தமாக அவை அதுன்னு சொல்லிக்கலாம், அவைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் மனிதர்களில் நாம் எவ்வளவு உயர்வாக அதை அமைக்கணுங்கிற வகையில் அதை 2 தான் திணை சொல்கிறாரு. திணைங்கிற வார்த்தையே ஒழுக்கம், திணைங்கிற சொல்லுக்கு பொருளே ஒழுக்கம். அப்போ சிறந்த ஒழுக்கத்தை உடையது, உயர்ந்த ஒழுக்கத்தை உடைய மனிதர்கள், அது உயர்திணை. அது அல்லாமல் இருக்கிற எல்லாமே அக்ரிணையில் சேர்ந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த பெயர் சொற்கள், வினைச்சொற்கள், அவற்றோடு சேர்ந்து வருகின்ற இடைச்சொற்கள், உரிச்சொற்கள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கின்றனங்கிறத சொல்லதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 9 இயல்லையா ஒரு எழுப்பியிருக்கிறார். பொருளதிகாரம் எடுத்துட்டோம்னா நமக்கு முழுக்க அறிவியல். பொருளதிகாரம் அவ்வளவு அறிவான வாழ்க்கை, எப்படி நம்மளுடைய சமூகம் வாழ்ந்தார்கள், தமிழ் சமூகம் சங்ககாலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத முழுக்க கொடுத்துருக்கிறாரு. அதுவும் எவ்வளவு அறிவார்ந்த நிலை, நமக்கு எது தேவையோ. இப்போ தொல்காப்பியம் ஒரு எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்ல முடியாத அளவுக்கு பழமையானது. அப்படிப்பட்ட அந்த தொல்காப்பியம் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். காலம் இப்போ எதுவாய்தான், ஏன்னா அது முழுமையாக யாருனாலையும் சொல்ல முடியாத ஒன்றாக தான் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது அதங்கோட்டாசான், அது ஒரு தலைமை புலவர் இருக்கார், பாண்டியன் அவையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ ஒரு நூல் எல்லோரும் படித்து அதை தெரிந்து கொண்டு அதில் வினாக்கள் கேட்டு தெளிவுபடுத்தி அறிவுபூர்வமாக ஒரு அரங்கேற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நம்ம அப்போ தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே எத்தனை புலவர்கள் இருந்திருக்காங்க, எவ்வளவு நூல்கள் இருந்திருக்கும், இதை பற்றி ஆய்வுகள் படிச்சிருக்காங்க, இதை பற்றி வினாக்கள் கேட்டு இது சரியாக ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வந்துச்சுன்னா அது மக்களுக்கு பயன்படுமா, அது தேவையா, அதனால் ஏதாவது சிரமங்கள் இருக்கிறதா, இதெல்லாம் ஆய்வு செய்து அதை வெளியிடுவதை போல ஒரு நூல் இவ்வளோ அழகாக வெளியிடப்பட்டிருக்கிறதுங்கிறது நம்ம பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்ட நூல் அப்படிங்கிறத நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இத்தனை அறிஞர்கள் முன்னாடி அது அரங்கேற்றப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்குறோம். அப்போ இந்த பொருளதிகாரத்தில் அந்த வாழ்க்கையை எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நமக்கு தெரியும் அகம்புற வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அக வாழ்க்கையிலுடைய ஒழுக்கம் என்ன, புற வாழ்க்கை எப்படி, அகம் தவிர எல்லா புறத்தில் வந்துடும். கல்வி, சான்றாண்மை, போர் மட்டும் இல்லை, போர் வீரத்தை மட்டும் குறிக்கவே இல்லை, எல்லாமே வீரம். நம்ம வெளி உலக வாழ்க்கை முழுவதும் வருவது புறம். இல்லறத்தில் அன்பு, பெற்றோர் இடத்து கொண்டிருக்கின்ற அன்பு, பிள்ளைகள் கொண்டிருக்கின்ற அன்பு, அந்த காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இதை எல்லாத்தையும் அகத்தில் கொண்டு வந்துட்டு மற்ற எல்லாவற்றையும் புற வாழ்க்கையாக நமக்கு எடுத்து சொல்வது நம்ம பார்க்குறோம். அந்த புற வாழ்க்கையை கூட எவ்வளவு அதில் நிறைய பேசுகிறார் தொல்காப்பியர். அதில் நமக்கு மரபியல் எப்படி ஒவ்வொரு நிலத்திற்கு ஒவ்வொரு பறவைகள் இருந்தன, விலங்குகள் இருந்தன, அவனுடைய உணவு என்ன இருந்தது, மக்கள் என்ன தொழில் செய்தார்கள். அப்போ நிலத்தில் அப்போ நிலமும் பொழுதும் முதல், அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு அதுதான் வாழ்க்கை. நிலம் பொழுதும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நிலமும் பொழுதும் முதலென மொழிபேன்னு சொல்லிட்டார். நிலம் அடிப்படை, காலம் நமக்கு அடிப்படை. காலம் வேறு யாரும் கொடுக்க முடியாது, கடவுள் நமக்கு கொடுத்தது காலம் இல்லையா? காலம் நமக்கு நம்ம கையில் தான் இருக்குது. காலத்தை சரியாக நம்ம தான் பயன்படுத்த வேணும். அப்போ அந்த காலம் ஒவ்வொரு உலகத்தில் மக்களுக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிறத சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நிலமும் பொழுதும் முதலென மொழிபேன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த நிலத்தையும் பொழுதையும் கொண்டு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், அது ஒவ்வொரு இடத்துல அதை புவியியல் அமைப்பை நம்ம பார்க்குறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த 4 நிலத்தை தான் தொல்காப்பியர் சொல்கிறார்.
பாலை என்பது நிறைய நம்மளுடைய தொல்காப்பிய பேரரவையில் கூட பாலை என்ற நிலம் இருக்குங்கிற விவாதங்கள் வந்தது. அதை பற்றின நிறைய இது இருக்குது, விவாதம் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் தொல்காப்பியரை பொறுத்த வரைக்கும் பாலை நிலம் இல்லை. என்னுடைய கருத்து அதுதான். தொல்காப்பியர்லேருந்து நான் எடுத்துக்கொண்டது. தமிழகத்தில் அவர் பாலை நிலம் இருக்குன்னு சொல்லலை. அப்போ தெய்வங்களை பற்றி பேசும் பொழுது கூட ஒவ்வொரு நிலத்திற்கு குறிஞ்சிக்கு முருகன் சொன்னார், முல்லைக்கு திருமால் சொல்கிறார், வருணன் நெய்தலுக்கு போது, அடுத்தது மருதத்திற்கு இந்திரன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருந்தாலும் நமக்கு கொற்றவை அப்படிங்கிற தெய்வம் பாலைக்குரியதாக சொல்லப்படுகின்ற பொழுது அது என்னன்னா பொதுவாக எல்லாருமே இந்த கொற்றவை வழிபடுதல் அப்படிங்கிறது பொதுவானது. அந்த பொதுவானது தான் பாலையை சொல்கிறார் அவர். புறத்திணையில் கூட வாகை திணை பாலைக்கு இதாக சொல்லுவார். வெற்றிங்கிறது பாலையினுடைய அகத்திணையாக சொல்லப்படும். வெற்றிக்கு வாழை மணிக்கணும். பாலைத்திணை வாகைத்திணைக்குடைய இதாக சொல்லப்படுகின்றது, உரியதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு அகத்திணைக்கும் என்னென்ன இருக்குது, புறத்திணைகள் என்ன இருக்குது. அப்போ அவர் வெற்றி சொல்லும் பொழுது குறிஞ்சிக்கு சொல்கிறார். அங்கே ஆடு மாடுகளை கவர்ந்து வருதல் அந்த வகையில் தான் போர் நடந்திருக்கு குறிஞ்சியில். அதுக்கு இணையாக சொல்கிறார். அடுத்தது முல்லை பெரிய வஞ்சி போர் வஞ்சித்து போர் புரியுது முல்லையில் நடந்திருக்கு. காடு அந்த முல்லைக்கு நிகராக சொல்கிறார். பெரிய பகுதி வேணும் காடு. அந்த காட்டில் அந்த வஞ்சி போர் நிலத்திற்கான போர் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறார். இந்த மருதம் ஒழுங்கை தும்பை இதெல்லாம் மதிலை காக்கின்றது. அப்போ அங்கு நகரம். மருதம்ங்கிறது வயல், மனிதர்கள் உருவாக்கியது. அது கூட இயற்கை நிலம் அல்ல சொல்லப்போனால். அப்போ வயலும் வயல் சார்ந்த இடமும் மனிதர்கள் விவசாயத்தை கொண்டு உருவாக்கிய நிலம். அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது அங்கு அரண்மனை கோட்டைகள் இருக்கும், நகரமாக இருக்கிறது. அங்கே மதிலை காத்தல் நடக்கின்றது, மதிலை வளைத்தல் காத்தல் நடக்கின்றது. இதையெல்லாம் நம்ம அவர் இணைத்திருக்கிறத பார்க்குறோம். அகத்தினையும் புறத்தினையும் எப்படி இணைத்திருக்கிறாருங்கிறது கூட எவ்வளோ பொருத்தமாக இருக்குன்னு பார்க்குறோம். அதே மாதிரி தும்பை போர், பெரும்போர், அது நமக்கு கடற்கரை பெரும் மணல் பகுதியாக இருக்கின்றது. அங்கே நடந்திருக்கு. பாசறைகள் அமைக்கப்பட்டிருக்கிற இது அங்கெல்லாம் நடந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வை பொருளதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். மரபியலில் ஒரு அன்னைக்கு எப்படி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். இசைக்கருவிகள்லாம் இருந்திருக்கு. ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு இசைக்கருவி. யாழ், பறை. இந்த பறை உருவானதே பெரிய ஒரு சுவாரஸ்யமான செய்தின்னு சொல்லுவாங்க. அன்றைய காலகட்டத்தில் மக்கள் வேட்டையாடி பிழைத்த போது அவர்கள் ஆடையாக உடுத்தியது அந்த விலங்குகளுடைய தோலை. அப்போ அந்த வேட்டையாடி அந்த உணவை எடுத்துக்கொண்டு தோலையெல்லாம் மரங்களில் காய வச்சுருப்பாங்களாம். அப்போ மரத்தினுடைய அந்த கிளைகள் சின்ன சின்ன குச்சிகள்லாம் போய் அந்த தோலில் உரசும் பொழுது ஒரு அழகான சத்தம் உருவாகி இருக்கிறது. அதை பார்த்த மக்கள், இந்த தோலை வைத்துக்கொண்டு நாம் ஒரு அழகான ஒழுங்கான ஒரு இசையை உருவாக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பறையை உருவாக்கி இருப்பதாக சொல்லுவார்கள். பறை நமக்கு தமிழர்களுடைய ஒரு பழமையான மிகச்சிறந்த முதல் இசை கருவி இல்லையா? யாழ், பறை, கம்பியை வச்சு மீட்டுறது. பாணர்கள் இருந்திருக்காங்க, கலைஞர்கள் இருந்திருக்காங்க. பொருணர் வேடமிட்டு யாழ் மீட்டி பாடுகிறது, வேடமிட்டு பாடுவது, இதெல்லாம் நமக்கு கலைஞர்கள் இருந்திருக்காங்கங்கிறத தொல்காப்பியத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோம், சங்க இலக்கியம் மூலமாக. ஏன்னா இலக்கியத்திலேருந்து தான் இலக்கணம். இப்போ இதுக்கு முன்னாடி தொல்காப்பியத்துக்கு முன்னாடி எத்தனை இலக்கியங்கள் இருந்துச்சோ அந்த இலக்கியங்கள் எல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் இந்த இலக்கணம் கொண்டு வந்திருக்கார் தொல்காப்பியர். அதனால தான் செய்யுள் வழக்கினும் பேச்சு வழக்கையும் செய்யுள் வழக்கையும் ஆய்வு செய்து கொண்டு வந்ததுங்கிறது தான் இதை சொல்கிறார். இதெல்லாம் ஆய்வு செய்து இந்த மாதிரி சொற்கள் இப்படி பயன்படுத்தியிருக்காங்க, இப்படி எழுத்துக்கள் உருவாகுச்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கை இப்படி வாழ்ந்தாங்க, பொருளதிகாரத்தில் கொண்டு வரார். மரபியலில் அவர் சொல்கிறது ஏற்கனவே நம்ம அடிகளார் அவர்களுடைய உரையில் கூட கேட்டோம். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அவற்றோடு நாக்கே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே அப்படிங்கிற வகையில் சொல்கிறார். அந்த உரையாசிரியர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த விளக்கம் ஒவ்வொன்றா கொடுக்குறாங்க. ஆனால் தொல்காப்பியர் அந்த இது மனிதன் ஆறறி உயிர் அவற்றோடும் பிறவை சொல்கிறார். அப்போ சில உயிர்கள் மனிதனை போல அன்பு, பாசம், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், வளர்க்குற நாயாகட்டும்,
யானை கூட்டமாகட்டும் நினைவாற்றலோடு அன்பு பாசத்தோடு நிறைய இன்றைக்கி வந்து புலன காட்சிகள் நிறைய பார்க்குறோம். இந்த விலங்கு ஏதாவது விலங்குகள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறது, நட்பாக இருக்கிறது. பூனையும் எலியும் நட்பாக இருக்குது, பூனையும் சேவலும் அழகாக விளையாடி கொண்டு இருக்கிற காட்சிகளெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அப்போ அவற்றிடையும் அன்பு பாசம் இந்த நினைவாற்றல் இவையெல்லாம் கொண்டு அவைகளும் செயல்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இதுக்கு கூட இலக்கியங்களில் இறைச்சி உள்ளுரை ஓமம்னு எல்லாம் இலக்கணம் இருக்குது, வகுத்திருக்காங்க. எப்படின்னா ஏதாவது ஒரு இயற்கை காட்சியை காமிச்சு அந்த வாழ்க்கையை சித்தரிக்கின்ற வகையில் இருக்குது. அதை கூட எந்த மூவாவர்கள் விளக்குவார், யானை கூட்டங்கள், புறாவோட வாழ்க்கை, மானினுடைய வாழ்க்கை, இவையெல்லாம் கூட்டமாக குடும்பமாக வாழக்கூடியவை. அவைதான் இங்கே பின்னணியாக அன்புக்கு காதலுக்கு ஒரு பாடல், சங்க இலக்கிய பாடல் இருக்கும். மான் காதல் பற்றிய, புறா தன்னுடைய இணை வந்து நிழல் பாலை நிலத்தில் வந்து புறா வந்து தன்னுடைய பேடை வெயிலில் வாடிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய இறகை விரித்து அது நிழல் கொடுக்கும். யானை குட்டி தன்னுடைய குட்டி கலக்கி விளையாடுகின்ற நீர் தன்னுடைய குட்டி முதல்ல தண்ணி குடிக்கட்டும்னு சொல்லி அது விட்டு பார்க்கும், குழந்தைகளை அப்படி பார்க்கும். இப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து ஒரு அன்பு பாசத்தை சொல்லக்கூடிய யானை கூட்டங்கள், மான் கூட்டங்கள், பறவைகளை பற்றிய பின்னணியில் இந்த இறைச்சி உள்ளுரையெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். இதையை பற்றியும் தொல்காப்பியர் எடுத்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒன்றறிவது அப்படிங்கிற பொழுது மரத்திற்கு ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, தொடு உணர்வே தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கும். தொட்டாச்சு நீங்கள் இருக்குது, தொட்டால் அப்படியே சுருங்குது. செடிகள் எல்லாமே வந்து பேசலாம். நிறைய ஆய்வாளர்கள் அக்ரியிலேருந்து வந்திருக்காங்க, அவருக்கு தெரியும். நிறைய செடிகளை அவங்ககிட்ட வந்து பேசணும், அது தடவி கொடுக்கணும், அதுக்கிட்ட பேசினா நல்லா வளரும், இப்படிலாம் வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ அன்றைய காலகட்டத்தில் எது வளர்ச்சி இருக்கோ, எது வந்து அதனுடைய இதை வந்து அடுத்தது கிளைகளை உருவாக்குகிறதோ, அதோட பரம்பரையை உருவாக்குது. கொட்டை வந்து செடியை அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு செடிகளுக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிறத தொல்காப்பியர் சொல்லியிருக்கதை நம்ம பார்க்க முடியுது. அப்போது 15ஆம் நூற்றாண்டில் நம்ம இந்திய விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ் தான் செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிறார். ஆனால் நம்ம எந்த நூற்றாண்டுன்னு சொல்ல முடியாமல் ஒரு 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லக்கூடிய தொல்காப்பியர் செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கார். அதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி 2 புலன்களை மட்டும் பயன்படுத்தக்கூடியது, 3 எறும்பு, அவை வந்து மூக்கு, கண்கள் 4வது உயிராக, 5 செவி பெற்றிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு 2-3 புலன்களை அடிப்படையில் உயிர்களை பிரித்திருக்கிற நிகழ்ச்சி இதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். என்னென்ன பறவைகள் இருந்துச்சு, என்னென்ன விலங்குகள் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாம் தொல்காப்பியர் சொல்கின்ற அந்த இதை நம்ம வந்து இதை பார்க்குறோம். இயற்கை பொருளை இற்றென கிளத்தல்ங்கிறார். இயற்கை பொருளை அது அப்படியே இருக்கின்ற நிலையிலே சொல்ல வேண்டும். அதே மாதிரி செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல். ஒரு கட்டிடம் மிக அழகாக கட்டப்பட்டிருக்கிறது உருவாக்கத்தோடு சொல்லணுங்கிறத சொல்கிறார் செயற்கை பொருளை. அப்பவும் செயற்கையெல்லாம் இருந்திருக்கு, நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இயற்கை பொருள்னால் நிலம் வந்து வலிது, நீர் தண்ணிது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உதாரணங்களாக உரையாசிரியர்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நிறையா அந்த என்ன நம்ம குணநலன்கள் எப்படி இருக்கணும், ஒரு இல்லற வாழ்க்கைக்கு உரிய அந்த சிறப்பெல்லாம் எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும், ஆண்களுக்குரிய அந்த பெருமிதம் மெய்ப்பாடுகளில் சொல்லும் பொழுது அந்த பெருமிதம் இதெல்லாம் அவர் வந்து நகையை இயற்கை புணர்ச்சிக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் வந்து இந்த மெய்ப்பாடுகளை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதில் வந்து நகையே, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடுங்கிறார். அப்போ இந்த ஒவ்வொரு மெய்ப்பாடுகளும் என்ன மெய்ப்பாடுகள்னால் நம்ம உடல் மொழின்னு சொல்லலாம். பாடி லாங்குவேஜ்னு இன்றைக்கி ஆங்கிலத்தில் நிறைய அதை பற்றி பேசுகிறாங்க. அது என்ன, நமக்கு வந்து சிரிப்பு எப்போ வரும், அழுகை எப்போ வரும், எப்போ அவமானப்படுவோம், அந்த உணர்ச்சிகள்லாம் எப்படி நமக்கு வெளிப்படும், இதெல்லாம் சொல்கிறார். அது எந்தெந்த வயதுன்னு சொல்கிறார். நகைச்சுவை அந்த இதெல்லாம் இளமையில் இருக்கும். ரொம்ப சிரித்து மகிழ்ந்து கொண்டாடுறதெல்லாம் எப்போ இருக்கும், இளமையில் இருக்கும். சிரிப்பு வருது இல்லையா நமக்கு இப்போ கேட்கும் பொழுது. அப்போ அந்த இதெல்லாம் வந்து யாருக்கு எந்தெந்த இடத்துல அந்த மெய்ப்பாடுகள் தோன்றுங்கிறத வகைப்படுத்தி இருக்கிற இது சிறப்பு விரிவாக இருக்குது. அதுவும் நிறையா பார்க்கலாம். ஒவ்வொரு அந்த உயிர்களை பற்றியும் விரிவான செய்தி இருக்குது. நான் இங்கே எல்லாமே நான் சுருக்கமாக தான் சொல்லிகிட்ருக்கேன்.
அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு இதிலையும் வந்து அந்த நுட்பத்தை தனித்தனியான நூற்பாக்களில் தொல்காப்பியர் சொல்கின்ற மிக அருமையான அற்புதமான விளக்கங்கள் நிறையா இருக்குது. எங்கெல்லாம் வரும் இழிவரல், அவமானப்படுத்துதல், நம்ம இன்றைய வாழ்க்கையிலையும் அதெல்லாம் பார்க்குறோம். மூப்பே, பிணியே, வருத்தம், மென்மை. வயதானவங்களை நிறைய பேர் வந்து இழிவுபடுத்துவாங்க. வயசாயிடுச்சு சும்மா இருக்க முடியாதா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம கல்வி கற்று பெரிய குடும்பத்துங்களில் கூட கேட்குறோம், இப்போ கேள்விப்படுறோம் வாயில். அந்த ஏன்னா யாரும் வந்து யாரோட இதுக்காகவும் சிரமப்படுற மாதிரியான நிலைமையில் இல்லை. அதனால் நீங்கள் ஏன் சும்மா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற சொற்களை எல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ அதை தான் அவர் அந்த அந்த இழிவான சொற்கள், அது இழிவு நமக்கு இல்லை. நம்ம எவ்வளோ கற்று எவ்வளோ நிலையில் இருந்து வயதை சொல்கிறார். வயது முக்கியம், உருவ ஒப்புமையும் ஓரளவுக்கு இருவருக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டுங்கிறத சொல்கிறார். நியாயமான செய்தியை ப்ராக்டிக்கலாக எல்லாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கார். நிறுத்த காம வாயில், அதாவது அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு இருவருக்குமே வந்து அந்த குணம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், ஆசை இருக்கணும். கல்யாண ஆசை இல்லாத ஆளுக்கும் கல்யாண ஆசை இல்லாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதுதான் அந்த நிறுத்த காம வாயில் சொல்கிறாரு. நிறை, அதுவும் இல்லறத்தினுடைய ஒழுக்கம். அடுத்தது அருள் அன்பு இருந்தால் கண்டிப்பாக அருள் இருக்கும். கணவன் மனைவி இடைத்தே அன்பு இருக்கின்ற பொழுது அருள் இருக்கும். உணர்வு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், அது ரொம்ப முக்கியமானது. செல்வம், இதையெல்லாம் 10 பொருத்தமாக தொல்காப்பியர் சொல்கிறார். செல்வம் ஓரளவுக்கு இருவருக்கும் சமமாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. அங்கேயும் அந்த பொருத்தத்தையும் சொல்கிறார். அப்போ அதெல்லாம் ஒரு சரியாக இருக்கின்ற பொழுது அந்த திருமண வாழ்க்கை மிக அழகாக இருக்குங்கிற அந்த 10 பொருத்தத்தை தொல்காப்பியர் அழகாக எடுத்து சொல்கிறாரு. பொருந்தாத 10ஐயும் சொல்கிறார். எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அதில் 12 சொல்கிறார். அதாவது பொறாமப்படக்கூடாது, இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து பொறாமப்படக்கூடாது, ஒருவருக்கு ஒருவர் தீமை செய்யக்கூடாது, தற்பெருமை பேசக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம நிறையா பார்க்குறோம். எதுனா முதல்ல சிக்கல் வர்றதே அம்மா விட்டு பெருமையை பேசுறதும், இங்கே இருந்து பெருமையை பேசுறது, இது சிறுமையை பேசுறது அப்படிங்கிற வகையில் தான் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும். அதெல்லாம் கூடாதுங்கிறது தொல்காப்பியர் அப்பயே சொல்கிறார். தீமை, தற்பெருமை பேசக்கூடாது, ஒருவரை ஒரு புறம் கூறாமை, ஒருத்தரை பற்றி கணவனை பற்றி மனைவி வேற எங்கே பேசக்கூடாது. அது எவ்வளவு இல்லறத்துக்கு ஆகாத ஒன்று. அதையெல்லாம் வேண்டாததாக சொல்கிறார். பொருந்தாத 10ஆக சொல்கிறார். புறம் கூறாமை, கடுஞ்சொல்,
எப்பவும் கடுகடுன்னு பேசக்கூடாது, கடமையை மறக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது. அதாவது அடுத்தது தன்னுடைய குடிப்பெருமையை பேசக்கூடாது சொல்கிறாரு. தான் மட்டும் அந்த இல்லறத்தில் தான் ஒரு தலைவனோ தலையை தான் மட்டும் சுகமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. இல்லறத்தில் எல்லாருக்கும் இன்ப துன்பம் சமமாக இருக்கணும். இப்போ தான் மட்டும் சுகமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்கிறத முக்கியமாக சொல்கிறாரு. அறிவின்மை இருக்கக்கூடாது, ஒருவர் மற்றவரை மறக்காமல் இருக்கணும், பிறரோடு ஒப்பிடுதல் கூடாது. 12வது சொல்கிறார், கணவனை பிறரோடு ஒப்பிடுதல் அது எவ்வளோ பெரிய ஆபத்தை கொண்டது. மனைவியை பிறரோடு யாரோ ஒப்பிடுதல் கூடாது அப்படிங்கிறதும் சேர்த்து எல்லாத்தையும் அந்த கணவன் மனைவியாக இருக்கவங்க பிறரோடு தன்னையோ தன்னுடைய துணையோ ஒப்பிட்டு பேசுதல் கூடாது அப்படிங்கிறத கூடாத ஒழுக்கத்தில் வேண்டாதவையாக தொல்காப்பியர் சொல்கிறார். இப்படி 10 பொருத்தத்தையும் பொருந்தாத 12ஐயும் சொல்கிறாரு. தொல்காப்பியர் சொல்கின்ற அந்த புற வாகை வெற்றி இதெல்லாம் சொல்கின்ற பொழுது பாடான் திணைக்கு கைக்கிளையை சொல்லுவார் பொருத்தமாக இதில் அகத்திணை. இப்போ கைக்கிளைங்கிறது ஒருதலை காதல், ஒருத்தர் மட்டுமே விரும்புறதுங்கிறத கைக்கிளை. அப்போ பாடான் திணைங்கிறது என்ன? மிகப்பெரிய தலைவன், ஒழுக்கத்தில், வீரத்தில், கொடைச்சிறப்பில், எல்லாத்துலேயும் ஹீரோவாக இருக்கா. பெரிய அளவில் இருக்கிறவன்னு நிறைய பேர் விரும்புகிறது. இன்றைக்கி நடிகர்களெல்லாம் அந்த மாதிரி தான் விரும்புகிற பெண்கள் இருப்பாங்க. அதெல்லாம் ஒருதலை காதலில் தான் நம்ம கொண்டு வரும். அப்போ அதுக்கு எவ்வளோ பொருத்தமாக கொண்டு வரான்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் பெருந்திணைங்கிறது நமக்கு காஞ்சி கொண்டு வர்றார். காஞ்சிங்கிறது நிலையாமையை சொல்லக்கூடியது, பெருந்திணை பொருந்தாதைக்கு சொல்லக்கூடியது. இந்த வகையிலையும் அந்த அமைப்பு முறையை நம்ம போர் அமைப்பையும் அகத்திணையையும் கொண்டு எவ்வளவு சிறப்பாக இணைத்திருக்கிறார் தொல்காப்பியர்ங்கிறது பார்க்க முடிகிறது. கொல்லதிகாரம் சொல்லப்போனால் முழுக்க அறிவியலாக இருக்குது, வாழ்வியலாக இருக்குது, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு மாணவர்களுக்கு அந்த பாலியல் கல்வியை கொடுக்கணும்னு சொன்னால் தொல்காப்பியத்தில் இருக்கின்ற அந்த அகத்திணையியல் போன்ற அந்த இயல்களை எல்லாம் சில பாடல்களை சேர்த்தால் மிக சிறப்பாக அமையும். அவர் எந்த ஒரு சிக்கல்கள் வராது, அதை பற்றின தெளிவு கிடைக்கும் மாணவர்களுக்கு. அந்த வகையில் தான் தொல்காப்பியம் இருக்குது. தொல்காப்பியம் எல்லா வகையிலும் நமக்கு அறிவை தருகின்றது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தையும் புலவர் காளிப்பன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, தொல்காப்பிய பேரவைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதாவது அறிவுடைமை தொல்காப்பியத்தில் அறிவுடைமை என்னும் தலைப்பில் சொல்லும் பொழுது அம்மையார் அவர்கள் தொல்காப்பியம் முழுக்க நம்ம கண் முன்னால் கொண்டு நிறுத்தி தொல்காப்பியத்தில் மற்ற அறிவுடைமை தவிர மற்ற எவையெல்லாம் இருக்கின்றன என்பதையெல்லாம் உணர்த்தி நமக்கு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த சிறப்பான பேச்சுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் இந்த அறிவுடைமை பற்றி தொல்காப்பியர் பிள்ளைத்தமிழ் நான் எழுதியிருக்கின்ற தொல்காப்பியர் பிள்ளைத்தமிழிலே கூறியிருக்கிறேன். அறிவுடைமை என்றால் என்ன என்பது. இந்த தொல்காப்பியர் பிள்ளைத்தமிழ் என்பது நியூ ஜெர்சியில் அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட நூல். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே எம்ஏவுக்காக பாடம் வைத்திருக்கின்றார்கள். அதிலிருந்து ஒரு பாடல் அறிவுடைமை பற்றி நான் தொட்டிருக்குது. 1610 நூற்பாக்களில் 1200 நூற்பாக்களில் நான் இந்த நூலில் பயன்படுத்தியிருக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய பிள்ளைத்தமிழில் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய சொற்களாகவே போட்டு எழுதியிருக்கிறேன். அதனால் இது பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். அதாவது 18ஆம் நூற்றாண்டில்தான் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்று அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்தார்கள். அதுவும் நம் இந்திய அறிஞர் ஜெகதீஷ் சந்திர போஸ். அதற்காகவே அவர் நோபல் பரிசும் பெற்றிருக்கிறார். ஆனால் அவருக்கு முன்பே 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பே தாவரங்களுக்கு உயிர் உண்டு, அதுக்கு எத்தனை அறிவு இருக்கிறது,
தாவரங்களினுடைய ஒவ்வொரு உறுப்புகளினுடைய பெயர்களை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்றெல்லாம் தொல்காப்பியர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் எழுதப்பட்டது ஒரு பாடல். ஒன்றறிவதுவே உற்றறிவது தொல்காப்பி சூத்திரம். அதை வச்சுத்தான் நான் எழுதிக்கிறேன். தொட்டால் உணர்வது ஓரறிவு உயிரே, தொடுதலோடு நாவை பெற்றது ஈரறிவே, தொடுதல் சுவைத்தல் முகர்தலும் மூன்றாம், துளை உடை கண்ணும் காதும் 4 5ஆம், பட்டறிவு மிக்கது பகரும் மனமாம், பகுத்தறிவு கொண்டது 6ஆம் அறிவென பகுத்து ஆய்ந்து உரைத்தினர் பண்புடையாளரென பாடம் சொன்னவா, பாவலர் காவலா அட்டை கரையான் ஆற்றில் வாழ் நண்டோடு அனைத்தையும் சான்றாய் காட்டி உரைத்தவா, அரிதிலும் அரிதான மானிடப் பிறவியின் அகப்புற வாழ்வினை அரிதபல் காட்டியவா, மட்டூர் மலரின் பருவம் ஏழோடு மரத்தின் உறுப்பை இலையே தளிரே முறியே கோடே அரும்பே என்றவா, மகிழ்ந்து நீ சப்பானி கொட்டி அருளே. இது சப்பானி பருவத்தில் எழுதின பாடல். இப்போ நம்மளுடைய அமர்வுக்கு சரியான ஒரு பாடல். அதே சமயத்திலே நாம் இந்த தொல்காப்பியருடைய பெருமையைத்தான் பேச வேண்டும் என்பது இந்த அவையினுடைய நோக்கம். அதே சமயத்தில் திருக்குறளையும் கூடவே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்குறளினுடைய தலைப்பிலே, அதாவது அறிவுடைமை முதலெடுத்தது பொருளதிகாரத்தில் இறைமாட்சி, அந்த திருக்குறளின் நுட்பத்தை உணர வேண்டும். 2வது குறளிலே முதல் எடுத்தது கடவுள் வாழ்த்திலேயே கல்வி கற்பதின் பயன் என்ன என்று சொன்னவர். அதே சமயத்தில் ஒரு நாட்டினுடைய அமைச்சர் அரசர் கல்விக்குத்தான் முதலிடம் தர வேண்டும் என்பதற்காக பொருளதிகாரத்தில் இறைமாட்சிக்கு அடுத்த அதிகாரமாக கல்வியை வைத்திருக்கிறார். கல்வியின் புகழை 10 குறளில் அடக்க முடியாததால் அதன் எதிர்மறையாக கல்லாமை என்ற ஒரு அதிகாரத்தையும் வைத்து அதிலும் 10 குறளிலே கல்வியின் சிறப்பை சொல்லுகின்றார். அந்த கல்வி என்பது கண்ணால் பார்த்து கற்றல் என்பது. அதே சமயத்தில் கேள்வியாலும் நாம் நிறைய அனுபவ அறிவுகளோடு கேள்வியால் பெரியவர்கள் சான்றோர்கள் இது மாதிரி நடக்கக்கூடிய அமரர்களில் நடக்கக்கூடிய கருத்துக்களெல்லாம் கேட்டு தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்கின்றார்கள். ஆகையால் கல்வி கற்பதாலும் காதார கேட்பதாலும் நம் அறிவு செம்மை உரிகிறது என்பதற்காக கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை என்ற ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த அறிவுடைமையை பெறுவதற்கு அந்த அறிவுடைமைக்கு பெரிதும் துணையாக நிற்பதற்காக துணையாக இருப்பது எது? கண்ணா காதா? கண்ணே என்று ஒரு அணியும் காதே என்று ஒரு அணியும் இங்கே நம்ம பேச இருக்கின்றார்கள். அதில் நான் அவங்க போட்டோம் நடுவர் என்று போட்டுப்போம். ஆனால் நாங்கள் இங்கே என்ன போட்டிருக்கோங்கன்னா நாட்டாமைன்னு போட்டிருக்கிறோம் அழைப்பதில்லை. ஏன் நாட்டாமைன்னு போட்டோம்னா நாட்டாமே தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கிற வசனத்தை நம்ம கேட்டவங்க. அதனால் நாட்டாமைன்னு சொன்னால் அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும், தீர்ப்பு சொல்லக்கூடியவர் தான் நாட்டாமை என்பது நாம் அறிகின்றோம். அதாவது நம்ம தலைவர் அவர்கள் தலைமுறை நிகழ்த்தியவர் நிறையா எங்கேயோ போயிட்டு வர்றாருன்னு சொல்லி நம்மளுடைய அமர்வுக்காக பேசுங்கன்னு சொல்லி கொடுத்த உடனே பேச முடிச்சுட்டார். ஒன்று கொஞ்சம் அவர் பேசியிருக்கணும், நிறைய பேசியிருக்கணும். அது ஆகையினால அந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு இப்போது நீங்கள் 12 மணிக்கு உங்களுக்கு கையில் கொடுன்னு சொல்லியிருக்கிறீங்க அரங்க ராமலிங்க அண்ணா அவர்கள். அந்த நாட்டாமையாக அகவை முதிர்ந்த தமிழறிஞர் கலைமாமணி விருது நம்ம தமிழ்நாட்டில் கோவையில் வாங்கிக்கூடிய பெருமைக்குரியவர். அரசால் கலைமாமணி விருது வழங்கப்பட்டவர். அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர், அதே தமிழ் செம்மல். அதே சமயத்தில்
செப்பிடு வித்தை, நாங்கள் மேஜிக் என்பதை இப்போ தமிழில் நாங்கள் 2 பேரும் மொழிபெயர்த்துக்கு செப்பிடு வித்தைன்னு சொல்லிக்கிறோம். அந்த செப்பிடு வித்தையை செய்து எல்லாத்தையும் மகிழ்வித்து கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த அறிவியல் பூர்வமாக இதையும் எண்ணி பார்க்கின்ற மூப்பே ராமலிங்கம் ஐயா அவர்கள் அந்த நாட்டாமையாக விளங்குகிறார். அவருக்கு இல்லைங்க, இருங்க, நீங்கள் உட்காருங்க. இல்லை உட்காருங்க. இல்லைங்க, அவங்களுக்கு ஒன்று நான் அறிமுகப்படுத்திடுறதுக்குல்ல கொஞ்சம் நீங்கள் டீ சாப்பிட்றீங்க, அதனால் அதுக்கு நான் ஒரு இது பண்ணிட்டுருக்கலாம். அந்த அறிவுடைமையை பற்றி அறிவுமுறைக்கு பெரிதும் துணையாக நிற்பது கல்வியே கேள்வி என்று திருக்குறள் தலைப்பைத்தான் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். போன தடவையுமே ஒவ்வொரு தடவையும் திருக்குறள் சார்ந்த தலைப்புகள் தான் கொடுத்துட்ருக்குறோம். சுற்றம் தளால் அப்படிங்கிற தலைப்பு போன தடவை கொடுத்துருந்தா. அதனால் தொல்காப்பியத்தினுடைய தமிழருடைய உயிர் நூலாக விளங்குவது தொல்காப்பியம், தமிழினுடைய உயிர் நூலாக விளங்குவது திருக்குறள். அவை இரண்டும் நம்முடைய இரு விழிகள். அந்த விழிகளை போற்றுவதற்காகத்தான் திங்கள் தோறும் முதல் ஞாயிறு இங்கு நாம் தொல்காப்பியர் பேரவை என்பது. ஆனால் நாங்கள் தொல்காப்பியர் தமிழ் சங்கமம்னு வச்சுருப்போம். ஏன்னா தொல்காப்பியர் பேரவை என பெயர் வைத்தது பெரிய அடிகளார் அவர்கள் 24ஆம் பட்டம் கைலை குறுமணி சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள் தான் பெயர் வைத்தது. ஆனால் பதிவு செய்யும் பொழுது பேரவை என்பது சாதி அமைப்புகளுக்குத்தான் வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்ட காரணத்தால் நாங்கள் தொல்காப்பிய தமிழ் சங்கமம் என்ற பெயரை வைத்திருக்கிறோம். ஆகவே இப்பொழுது இந்த அமர்விலே தலைமை உரையும் சிறப்புரையும் நிகழ்த்தியவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும். அந்த சிறப்பினை செய்வதற்கு நம்முடைய தலைமை உரை நிகழ்த்திய தங்கவேல் ஐயா அவர்களுக்கு இந்த கல்லூரி ஆங்கிலத்துறை பேராசிரியர் மாரணன் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள்.